ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தி லீட் கோட் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ட்ரீஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீங்கிறது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், பட் அது ஒரு நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்ல, எக்ஸாம்பிள் அரே, லிங்க்டு லிஸ்ட், ஸ்டாக், கியூ, இது எல்லாமே என்னென்னா ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா அது எல்லாமே ஒரு கோர்வையாக இருந்திருக்கும். அதாவது 2க்கு அப்புறம் 3 வந்திருக்கும், 4க்கு அப்புறம் 5 வந்திருக்கும். அதாவது அது ஒரு ஆர்டரில் போயிருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இதுக்கு மேலே பார்க்க போகிறது எல்லாமே நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ட்ரீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரீஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு லீனியர்னா என்ன, நான் லீனியர்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறேன், இப்போ வந்துட்டு நான் ட்ரீஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு சர்க்கிள் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், லிங்க்டு லிஸ்ட்டை நான் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இது காப்பி பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லிங்க்டு லிஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ என்ன இருக்கும், இது நோடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் என்னது, 1 இருக்குது இங்கே. ஓகேங்களா? ஸோ இங்கே 1 இருக்குது. வேணால் கலர் டிஃப்ரென்ஷியேஷன் போட்டுக்கலாமா? எஸ், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட கனெக்ட் ஆகிருக்கும், இதோட கனெக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, லிங்க்டு லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுலேயே பாருங்களேன், இது எல்லாமே ஒரு கோர்வையாக போயிட்டுருக்கும், ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகிட்டு, அதாவது ஒரே பாத்தில் தான் போயிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா? இதுவே இதில் ஓகேவா 2ஆக பிரியுது அப்படின்னா, ஓகேவா, லிங்க்டு லிஸ்ட்லேயே 2ஆக பிரியுது அப்படின்னா அதுக்கு பேர் ட்ரீஸ். ஓகேவா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது எங்கிட்ட ஓகேவா இது என்ன, இந்த ஒரே பாத்தில் போச்சா, அதுக்கு பதிலாக இப்போது எங்கிட்ட இது 2ஆக பிரியுது. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதுக்கு பேர் என்னது, இது எல்லாத்துக்கும் பேர் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வேணால் நான் வேறு கலரில் போட்டுட்டா, ஃபஸ்ட்டு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர், ஓகேவா, இது ஒரே பாத்தில் போச்சுல, இப்போ 2ஆக பிரியுது. ஓகேவா? இங்கே நல்லா பாருங்கள், இது 2ஆக பிரியுது. ஓகேவா? அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ பை த வே, லிங்க்டு லிஸ்ட் பார்க்காதவங்க கார்டில் லிங்க் தரேன், அதை செக் அவுட் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது, ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போது இது ஒரே ஒரு பாத்தில் போகலை, இது என்ன ஆகுது, ஒரு நோடு 2 பாத்தில் போகுது. ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இப்போது இதுக்கு பேர் நமக்கு ஆல்ரெடி பார்த்துருப்போம், தெரிஞ்சிருக்கும் எல்லாத்துக்கும். இதுக்கு பேர் என்னது, நோடு. ஓகேங்களா? இந்த பிரியுது பார்த்தீங்களா, இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னது, எட்ஜஸ். ஓகேங்களா? இப்போது நான் இங்கே மார்க் பண்ணுறேன், இதுக்கு பேர் என்னது, நோடு. ஓகேவா? இந்த ஆரோ மார்க் பேர் என்னது, எட்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எட்ஜ். ஸோ அதே மாதிரி இதுவும் என்னது, எட்ஜ். இப்போ புரிஞ்சிருக்கும் நோட்னா என்ன, எட்ஜ்னா என்ன, நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, ட்ரீஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இவ்வளோ தான். ஓகேங்களா? பட் இதில் நிறையா இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ட்ரீயை ஃபார்ம் பண்ணுறேன். இது 2ஆக தான் பிரியணுமா அப்படின்னு கேட்டால் 2ஆக தான் போகணுமா, இல்லை 3ஆக கூட போகலாம், 4ஆக கூட போகலாம். ஓகேங்களா? நான் போட்டு காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். இப்போது இது 2 புரிஞ்சிருக்கும். எஸ். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இன்னொன்று காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று. ஸோ அதே மாதிரி இங்கேயும் 2. ஸோ இங்கே ஒன்று, as well as இங்கே ஒன்று, as well as இங்கே ஒன்று. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அதை ஆரோ மார்க் போட்டுடலாமா? ஜஸ்ட் அ செகண்ட். எஸ். ஓகே. ஸோ இப்போ 2லேருந்து ஓகேவா நம்ம இங்கே கனெக்ட் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகுது, 3 வருது. அதே மாதிரி இங்கே 4 வருது. ஸோ அதே மாதிரி இங்கே ஓகேங்களா, இங்கே ஆல்ரெடி தான் 3 போட்டோம்ல. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 4. ஓகேவா? ஸோ இங்கே 5. அதே மாதிரி இது 6, இது 7. ஸோ இதுலேருந்து இது கனெக்ட் ஆகுது, இது 8. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரீஸை நம்ம எவ்வளோ வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ஒரு ட்ரீயை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நோட்ஸ், எட்ஜஸ் இதில் கிளியராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இதில் நிறையா இருக்குது. ஓகேங்களா? நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பை த வே இந்த வீடியோ ஃபுல்லாகவே தெரியாதான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்,
ரூட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரூட்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது ஓகேங்களா, என்கிட்ட இதுதான் ஒரு ட்ரீ. ஓகேங்களா, இது மொத்தமாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு ட்ரீன்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாக என்னன்னு சொல்லுவாங்க, ஒரு ட்ரீன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரீயில் ரூட் எதுன்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, ரூட் என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நோடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் ஃபஸ்ட்டு நோடு என்னது, இதுதான் கரெக்டா. இதில் ஃபர்ஸ்ட் நோடு என்னதுப்பா, இதுதான் கரெக்டா. அப்போ இதுக்கு பேர் என்னது, ரூட் நோடுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் சைல்டுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ரூட்டுக்கு ஓகேங்களா, மொதல் ரூட்டுக்கு ஓகேங்களா நமக்கு பேரண்ட்டே இல்லையோ, ஓகேவா, சைல்டு பேரண்ட்னு இருக்குது, அதை பார்க்கலாம். எந்த ஒரு நோடுக்கு பேரண்ட்டே இல்லையோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் என்ன சொல்லலாம், ஃபர்ஸ்ட் நோடு தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அதில் மாரி இதுக்கு நான் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கேன், தியரி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் இங்கே. ஓகேங்களா, ஸோ ரூட்டுன்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டா, ஓகேவா. ஸோ அதாவது த டாப் மோஸ்ட் நோட் ஆஃப் எ ட்ரீ ஃப்ரம் விச் ஆல் அதர் நோட்ஸ் டிசன்ட். அதாவது அதுக்கு என்ன மீனிங்னு பார்க்கலாம். இட் ஹேஸ் நோ பேரண்ட். ஓகேங்களா, பேரண்ட்னாலும் என்னென்னு பார்க்கலாம், டிசெண்டன்ட்னாலும் என்னென்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ரூட்னா என்னென்னு புரிஞ்சுதா. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நோடு தான் ரூட் நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீஃப் அப்படின்னு என்னென்னு பார்க்க போகிறோம். இருக்கிறதுலையே கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா லீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ லீஃபுக்கு முன்னாடி நம்ம பேரண்ட் சைல்டு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் லீஃப் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது ஓகேங்களா இங்கே நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போது நான் ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த எக்ஸாம்பிளுக்காக. ஓகேவா, இப்போது எக்ஸை ஒய், ஓகேங்களா, இது ஒரு நோடு, இது ஒரு நோடு. ஓகேங்களா, இப்போ XY அப்படிங்கிற ஒரு நோடு இருக்குன்னு வைங்களேன். இந்த எக்ஸ் வந்து இதுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸாம்பிள் இதுக்கு இங்கே இந்த சைடு வந்துருக்குன்னு வைங்களேன், Z வந்துருக்குன்னு வைங்களேன். இந்த எக்ஸ் வந்து ஓகேங்களா இது ரெண்டோட பேரண்ட். ஓகேங்களா, அதாவது இது எக்ஸ் வந்து இது ரெண்டோட சைல்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸோட சைல்டு எதுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம், ஒய் அண்டு இசட் தான் என்னது எக்ஸோட சைல்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ஒய்யோட பேரண்ட் என்னன்னு கேட்டா அது என்னது, எக்ஸ் தான் ஒய்யோட பேரண்ட். இசட்டோட பேரண்ட் யாரு, ஒய், எக்ஸ் தான். ஓகேங்களா, அதாவது எதுல இருந்து ஓகேங்களா இதை சார்ந்து தான் ஓகேங்களா இது ரெண்டும் வந்திருக்கு. ஓகேங்களா, எதை சார்ந்து தான், வீடியோ ரெக்கார்ட்ல தானே இருக்கு. எஸ், ஸோ இந்த எக்ஸை சார்ந்து தான், இதனால தான் ஓகேங்களா நமக்கு என்ன வந்திருக்கு, இந்த இசட்டும் ஒய்யும் வந்திருக்கு. ஸோ அப்போது இதில் யார் பேரண்ட்டு, மேலே யார் இருக்காங்களோ அவங்க தான் பேரண்ட்டு. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா இப்போது இது ஒய் இருக்குது, ஒய்க்கு மேலே என்ன இருக்கோ அதுதான் அதோட பேரண்ட்டு. இசட் இருக்குது, இசட்டுக்கு மேலே என்ன இருக்கோ அதுதான் அதோட பேரண்ட்டு. அதே மாதிரி சைல்டு கேட்டாங்கன்னா அதிலிருந்து செப்பரேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அதோட சைல்டு. அப்போது எக்ஸோட சைல்டு யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம், ஒய் அண்ட் இசட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒய்யோட பேரண்ட் யாருன்னு கேட்டால் நம்ம என்னன்னு சொல்லலாம், எக்ஸ்ன்னு சொல்லலாம். இதே ஒய்யோட சைல்டு யாராச்சுன்னு கேட்டால் நமக்கு இல்லை, இங்கே எதுவுமே இல்லை. கரெக்டா, ஸோ அப்போது ஒய்க்கு சைல்டே கிடையாது, ஆனால் பேரண்ட் இருக்கு. அதே மாதிரி எக்ஸோட பேரண்ட் யாருன்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாது. ஏன், எக்ஸுக்கு பேரண்ட்டே இல்லை. இப்போது இதில் இன்னொன்று தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், எந்த ஓகேங்களா எந்த நோடுக்கு பேரண்ட்டே இல்லையோ அதுதான் என்னது, ரூட் நோடு. ஓகேங்களா, அப்போ இந்த ட்ரீஸ்ல வந்து எது வந்து ரூட் நோடு, எக்ஸ் தான் என்னது ரூட் நோடு. ஸோ ரூட் நோடுனாலும் என்னன்னு புரிஞ்சிருக்கும், சைல்டு அண்ட் பேரண்ட் நோடுனாலும் என்னன்னு புரிஞ்சிருக்கும். இப்போ கிளியரா இருக்கா ரூட் நோடு என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு ஐ மீன் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு எது பேரண்ட் அண்ட் சைல்டுன்னு புரிஞ்சிருக்கும். ஆஸ் வெல் அஸ் அதுலேயே ரூட்டும் வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ செகண்ட் என்ன பார்க்குறேன்னு சொன்னால் லீஃப். ஓகேங்களா, அடுத்தது என்னது, லீஃப். ஓகேங்களா, அடுத்தது லீஃப். லீஃப்னா என்னன்னா இப்போது எந்த ஒரு நோடுக்கு ஓகேங்களா சைல்டே இல்லையோ ஓகேங்களா அதெல்லாம் லீஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எந்த நோடுக்கு சைல்டே இல்லையோ அதெல்லாம் லீஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த எக்ஸாம்பிள் படி ஓகேங்களா நம்மக்கிட்ட ஆல்ரெடி என்ன இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு ட்ரீ இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நான் அதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிடுறேன்.
இந்த வீடியோ பொறுமையாகவே போகலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி நம்ம எழுதும் போது அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், மீதி எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சருக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருப்பேன். எக்ஸாம்பிள் இமேஜஸோ ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ஸ்லேருந்து எடுத்து வச்சுருந்து நான் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் தவிர ஸ்க்ராட்ச்லேருந்து எதுவுமே இந்த மாதிரி ஆரோ போட்டுலாம் காட்டியிருக்க மாட்டேன். ஏன் பண்ணலைன்னா அதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். பட் இது அப்படி இல்லை. இதில் நிறைய என்ன இருக்கும், கீவேர்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கீவேர்ட்ஸுக்கும் என்னென்ன மீனிங்னும் கரெக்டாக புரியணும். ஓகேங்களா? ஏன்னா அதை வச்சு தான் எல்லா கொஷின்ஸும் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ லீஃப்னா என்னன்னு பார்க்கலாம். இதில் எதெல்லாம் லீஃப் நோட்ஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கெல்லாம் சைல்டு இல்லையோ அதெல்லாம் லீஃப் நோடு. அப்போது இங்கே பாருங்களேன், இது லீஃப் நோடா? கிடையாது. ஏன்? இதுக்கு சைல்டு இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி இதுக்கு ஐ மீன் 4 இருக்குது, 5 இருக்குது. இது என்னது? ஓகேங்களா? லீஃப் நோடா? ஆமாம். ஏன்? இதுக்கு ஒரு சைல்டு கூட கிடையாது. அதே மாதிரி இதுக்கும் ஒரு சைல்டு கூட கிடையாது. 3 இருக்குது. இதுக்கு சைல்டு இருக்கா? இருக்குது. 6 and 7. அப்போ அது லீஃப் நோடா? கிடையாது. அப்போ எது லீஃப் நோடு? 6. ஓகேங்களா? 7 லீஃப் நோடா? ஓகேவா? கிடையாது. ஏன்? 7க்கு ஒரு சைல்டு இருக்குது. அப்போ அது லீஃப் நோடா ஆக முடியாது. ஓகேங்களா? 1 இருந்தாலும் அது லீஃப் நோடா ஆக முடியாது. 8 லீஃப் நோடா? ஆமாம். ஏன்? இதுக்கு எந்த ஒரு சைல்டும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாமா? ஆல்ரெடி நான் கீழே எழுதியிருந்தேன். ஓகேங்களா? இப்போ நம்ம எழுதிட்டே வரேன். கடைசியாக வேணால் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்ஸில் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எழுதலாமா? ரூட். ஓகேங்களா? ரூட்னா என்னது? எந்த நோடு ரூட் நோடு? 1ங்கிறது ரூட் நோடு. கரெக்டாக? அதே மாதிரி லீஃப். ஓகேங்களா? லீஃப் எது நமக்கு இங்கே பார்த்துருப்போம். 4, 5, 6 and 7. ஓகேங்களா? இது என்னது? 7 வராது. என்னது? 8. ஓகேங்களா? இதுக்கும் 4க்கும் இல்லை, 5க்கும் இல்லை, 6க்கும் இல்லை, 8க்கும் இல்லை. இப்போ ரூட்னா என்னன்னு புரிஞ்சுதா? லீஃப்னா என்னன்னு புரிஞ்சுதா? அடுத்தது பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு வேணும்னா டெஃபினிஷன் கூட இருக்குது, நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு ஒரு தடவை காட்டுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இது எல்லாத்தையும் நோட்ஸில் ஆட் பண்ணுறேன். மேபி யாரும் செக் பண்ணுறது இல்லை, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகேவா? எஸ். லீஃப் நோடு எனி நோட்ஸ் இன் எ ட்ரீ தட் ஹேஸ் நோ சில்ட்ரன். ஓகேங்களா? அதாவது சைல்டும் சில்ட்ரனும் சேம் மீனிங் தான். ஓகேங்களா? அது வேர்ப் கரெக்டாக வந்திருக்கு, நான் தப்பாக சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இது ரெண்டுமே என்னது? லீஃப். அது அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு லீஃப் நோடுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி மேலேயும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்தது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த ரெண்டுக்குமே நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. டெப்த். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னது? டெப்த். ஓகேங்களா? நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது டெப்த். DEPTH. ஓகேங்களா? டெப்த். அதாவது இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் இப்போ 3யோட டெப்த்து கேட்குறேன். இருங்க, இது மார்க்கர் எடுத்துக்கிறேன். இப்போது 3யோட டெப்த்து கேட்குறேன். ஓகேங்களா? டெப்த்தை கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறேன்னா எந்த நோடு இருக்கோ, ஓகேங்களா, அந்த நோடில் ஆரம்பித்து அதுக்கான ரூட் நோடு. ரூட் நோடுனா என்னது? எந்த நோடுக்கு பேரண்ட் இல்லையோ அதான் ரூட் நோடு. அது வரைக்கும், ஓகேங்களா, அது வரைக்கும் கவுண்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெப்த்துன்னு சொல்லுவாங்க. இப்போது ஓகேவா, நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 7ஓட டெப்த்தை கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். அந்த 7ல் என்னென்னு எடுத்துக்கணும்னா நம்ம 0ன்னு எடுத்துக்கணும், 1ன்னு எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? இதுதான் ஃபஸ்ட்டு ரூல்ஸ். ஓகேங்களா? இப்போது நான் 7ஓட டெப்த்தை கண்டுபிடிக்கணும். அப்போது நான் என்ன பண்ணிக்கணும்? இந்த 7ஐ 0ன்னு கவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாமா? இப்போது இங்கேருந்து நான் என்ன பண்ணணும்? ரூட் நோடுக்கு போகணும். ஓகேங்களா? அப்போது இங்கே இது 0, அடுத்தது இது 1. ஓகேங்களா? இது என்னது? 2. அப்போது 7ஓட டெப்த்துனா என்னது? எனக்கு 2. ஓகேங்களா? 7ஓட டெப்த்துனா எனக்கு என்னது? 2. ஓகேவா? இதுவே 2ஓட டெப்த்து கேட்குறேன். ஓகேங்களா? 2 செகண்ட் நோடோட டெப்த்தை கேட்குறேன். அப்போ என்ன பண்ணணும்னா ரூட் நோடுக்கு போகணும். இது என்னது? 0. ஓகேங்களா? இது என்னது? 1. இது என்னது? 1. அப்போது நமக்கு 2ஓட ஓகேங்களா டெப்த் எவ்வளோ? 1. புரிஞ்சுதா? ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். அடுத்தது 8. ஓகேங்களா? 8th நோடோட டெப்த்தை கேட்குறேன். அப்போ என்ன ஆகும்? இது 0 ஆகும், இது 1 ஆகும், இது 2 ஆகும், இது என்னது? 3. அப்போது 8th நோடோட டெப்த் என்னது? 3. ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? இது டெப்த். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹைட். ஓகேங்களா? இப்போது நான் இதோட டெஃபினிஷன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுருட்டா?
பை த வே இப்போ வந்து செட்டப் கொஞ்சம் முன்னாடி செட்டப்புக்கும் இப்பயும் மாற்றிருப்போம். முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ வந்து எங்கிட்ட லைட்டிங் செட்டப் லைட்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பட் எதுவுமே என்னால் ப்ராப்பராக கனெக்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து நான் புதுசாக ஒரு மானிட்டர் வாங்கிட்டேன். ஸோ அதனால தான் இந்த சைடு பார்த்துட்ருக்கேன். மேக்கில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. என்னால் எல்லாத்தையுமே ஒரே இதில் ப்ராப்பராக கோடை எழுத முடியல. ஸோ அதனால நான் மானிட்டர் வாங்கியிருக்கேன். அதனால தான் இது புது செட்டப். வேற ஒன்றும் இல்லை, அந்த செவத்துக்கு முன்னாடி போட்டதை இங்கே போட்டிருக்கேன். இப்போ டெப்த்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஓகேங்களா. த நம்பர் ஆஃப் எட்ஜஸ், அதாவது நம்ம அந்த லைன் தான் எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம்ல, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நோட்ஸ் அண்ட் எட்ஜஸை பற்றி. அதுலேருந்து கொடுத்துருக்க நோட்லேருந்து நம்ம ரூட் வரைக்கும் ஓகேங்களா அந்த எட்ஜஸை கேல்குலேட் பண்ணுறது தான் என்னது நமக்கு டெப்த்துன்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சிருக்கும். அடுத்தது ஹைட் ஓகேங்களா. அடுத்தது என்னது ஹைட். இப்போது நம்ம இதை வேணால் எழுதி வச்சுக்கலாமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அப்போ தான் கடைசியாக ஒரு தடவை ரிவைஸ் பண்ணும்போது புரியும். இப்போ டெப்த் ஓகேங்களா. இப்போது என்ன கலரு, டெப்த் DEPTH டெப்த் ஆஃப் 7 வச்சுக்கலாமா. ஓகே, அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஓகேங்களா. அப்போ 1 2 கரெக்டா. 2 டெப்த். டூ இஸ் தி டெப்த் ஆஃப் 7th நோடு ஓகேங்களா. இது புரிஞ்சிருக்கும். அடுத்தது என்னது ஹைட் ஓகேங்களா. அடுத்து என்னது ஹைட். இப்போ ஹைட்னா என்னன்னா நம்ம டெப்த்னா என்னது அந்த கொடுத்துருக்க நோட்லேருந்து ரூட்டை கேல்குலேட் பண்ணால் அது டெப்த்து. கொடுத்துருக்க நோட்டில் இருந்து ஓகேங்களா லீஃபை இருக்கிறதே லாங்கஸ்ட் லீஃப் நிறையா இருக்கும், ஆனால் ரூட்டு ஒன்று தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட்டு ஒன்று தான் இருக்கும், ஆனால் லீஃப் நிறையா இருக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த இதிலே பார்த்துருந்தா நம்ம கொடுத்துருந்த எக்ஸாம்பிளே பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இங்கே நமக்கு என்ன இருக்கும், ரூட்டு ஒன்று தான் இருக்கும், ஆனால் லீஃப் பாருங்களேன் 1 2 3 இதோட சேர்த்து 4, மொத்தமாக என்ன இருக்குது 4 நமக்கு லீஃப்ஸ் இருக்குது. இதில் எந்த லீஃப் எடுத்துக்கணும், எது லாங்கஸ்ட் லீஃபோ அதை தான் எடுத்துக்கணும். இப்போது நான் ஒன்த் நோடோட ஓகேங்களா நோடோட ஹைட்டை கேல்குலேட் பண்ண சொல்கிறேன். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இருக்கிறதுலே எது லாங்கஸ்ட் லீஃப்னு பார்க்கணும். அப்போ என்னது 8 ஓகேங்களா. அப்போது சேம் அதே மாதிரி ஆரம்பிக்கணும். இது என்னது 0, இது என்னது 1, இது என்னது 2, அப்போது இது என்னது 3 கரெக்டா. அப்போது ஒன்த் நோடோட ஓகேங்களா ஹைட்டை கேல்குலேட் பண்ணால் எனக்கு என்ன வரணும் 3ன்னு வரணும் ஓகேங்களா. அதே மாதிரி சில தடவை கொஷின்ஸில் நோடு மட்டும் இல்லாமல் ட்ரீயோட ஹைட்டை கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா சேம் இப்போ பார்த்ததே தான், என்னது ட்ரீயோட ஹைட்டை கேட்டுட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், ரூட் நோட்ல இருந்து லாங்கஸ்ட் லீஃப் நோட கேல்குலேட் பண்ணும். அப்போ எனக்கு ஆன்சர் என்னது சேம் 3 தான் ஓகேங்களா. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. இப்போது நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் நோடோட ஹைட்டை கேல்குலேட் பண்ண சொல்கிறேன் ஓகேங்களா. செகண்ட் நோடோட ஹைட்டை கேல்குலேட் பண்ண சொன்னால் எனக்கு என்ன வரும், இப்போது இங்கே இது இருக்குது ஓகேங்களா. இப்போது என்னால் இதுலேருந்து கீழே தான் போகணும் ஓகேங்களா, அதோட லீஃப் நோடில் போகணும். அப்போ எனக்கு என்ன ஆகும், இது 0 ஓகேங்களா, இது 1, ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, அதனால எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம். அப்போது செகண்ட் நோனோட ஹைட் என்னது 1 தான். இப்போ புரிஞ்சுதா. இது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். இப்போது 3யோட ஹைட்டை கேல்குலேட் பண்ண சொல்கிறேன், 3யோட தேர்டு நோடோட ஹைட்டை கேல்குலேட் பண்ண சொல்கிறேன். அப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணணும், லாங்கஸ்ட் லீஃப் எதுன்னு பார்க்கணும். இது அப்போ என்னது, இது 0, இது 1, இது 2. அப்போது தேர்டு நோடோட ஓகேங்களா தேர்டு நோடோட ஹைட் என்னது 2. இது புரிஞ்சுதா. இதுதான் ஹைட்டும் டெப்த்தும். இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது டெப்த்துனா அந்த கரண்ட் நோட்ல இருந்து ரூட் நோட்டுக்கு ஓகேங்களா போகிறது ஓகேங்களா, கேல்குலேட் பண்ணுறது, அதோட எட்ஜஸை கேல்குலேட் பண்ணுறது டெப்த்துன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி கரண்ட் நோடில் எதுலேருந்து ஆரம்பிக்கணும், 0லேருந்து ஆரம்பிக்கணும். சேம் அதே மாதிரி தான் ஹைட்டும். பட் என்னென்னா இங்கே நமக்கு நிறையா லீவ்ஸ் இருக்கும் கரெக்டாக. லீவ்ஸை கேல்குலேட் பண்ணுறது தான் ஹைட்டு. பட் இங்கே என்ன இருக்கும், ரூட் ஒன்றே தான் இருக்கும், பட் லீவ்ஸ் நிறையா இருக்கும். ஆனால் எது லாங்கஸ்ட் லீஃபோ அதை எடுத்துக்கணும். அது அந்த கொடுத்துருக்க ரூட்ல இருந்து ஓகேங்களா, கொடுத்துருக்க நோட்ல இருந்து நம்ம லாங்கஸ்ட் லீஃபை கவுண்ட் பண்ணணும் ஓகேங்களா, அந்த எட்ஜஸை கவுண்ட் பண்ணணும். அதுதான் ஹைட்டு. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அந்த கரண்ட் நோட என்ன எடுத்துக்கணும், 0ன்னு எடுத்துக்கணும். இது 2 புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். இப்போ என்ன பண்றேன், அதே மாதிரி இப்போ ஹைட் ட்ரீன்னு போட்டு வச்சுக்கலாமா. ஹைட் ஓகேங்களா, நான் டோட்டல் ட்ரீயோட ஹைட்டு பார்க்குறேன். அப்போ என்னது 0 1 2 3 ஓகேங்களா. 3
சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ரெஃபரன்ஸ்க்கு ஒரு தடவை கடைசியாக ரீகால் பண்ணுறதுக்கு புரியணும். 3 இஸ் தி ஹைட் ஆஃப் ட்ரீ. ஓகேவா? அடுத்து ஓகேங்களா சப்ட்ரீ. ஓகேங்களா, இதெல்லாம் இதுக்கு மேலே ஈஸி தான், எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போது சப்ட்ரீனா என்னது, சப்பருன்னா என்னப்பா, ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரேவை ஃபார்ம் பண்ணுறதா என்னது சப் அரே. கரெக்டாக? அதே மாதிரி தான் ஒரு ட்ரீக்குள்ள இன்னொரு ட்ரீயை ஃபார்ம் பண்ணால் அதுக்கு பேர் என்ன, சப்ட்ரீ. இப்போது இங்கே பாருங்களேன், இதில் எவ்வளோ சப்ட்ரீஸ் இருக்குன்னு. இது ஒரு சப்ட்ரீ தான். ஓகேங்களா, இதுவும் ஒரு சப்ட்ரீ தான், இதுவும் ஒரு சப்ட்ரீ தான், இதுவும் ஒரு சப்ட்ரீ தான். அதே மாதிரி சிங்கிள் எம்டியாக இருந்தாலும் அது என்னது, இந்த இதுக்குள்ள சிங்கிளாக இருந்தாலும் அது ஒரு சப்ட்ரீ தான். ஓகேங்களா, இப்போ புரிஞ்சுதா? எஸ், சப்ட்ரீ இஸ் எ பார்ட் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ட்ரீ. ஓகேங்களா, இது புரிஞ்சுதா? இதான் நமக்கு என்னது, சப்ட்ரீ. ஓகேங்களா, இப்போது இது ரெண்டுக்கான டெஃபினிஷன் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் காட்டிடுறேன். ஹைட்டு, டெப்த்து அண்ட் சப்ட்ரீ. ஸோ வேணுங்கிறவங்க படித்து பார்த்துக்கோங்க. நான் இங்கே போட்டிருக்கிறதா இங்கேயும் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, எங்கேயா என்னையா காப்பி பண்ணவே இல்லையா நான்? இப்போ என்னது, டெப்த்து, ஹைட்டு அண்ட் சப்ட்ரீ பார்த்தோம்ல. எஸ், சாரி. ஓகே, மானிட்டரில் பேஸ்ட் ஆகலை, நான் வேணால் கடைசியாக போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, கடைசியாக அந்த நோட்ஸ் இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க டெஃபினிஷன். ஓகேங்களா, சாரி, அது என்னமோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியல, நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ அதனால நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இது புரிஞ்சிருக்கும். அடுத்தது சப்ட்ரீ முடிஞ்சது. அடுத்துக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா சிப்ளிங்ஸ். ஓகேங்களா, அடுத்தது என்னது, சிப்ளிங்ஸ். இப்போது சிப்ளிங்ஸ்ன்னு நான் யாரை சொல்லுவேன், என் கூட பிறந்த தங்கச்சி. ஓகேங்களா, அவ்வளோதான் என்னன்னு சொல்லுவேன், சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவேன். அப்போ சிப்ளிங்ஸ் மீனிங் என்ன, எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே பேரண்ட் இருந்தால் தான் அவங்கள என்ன சொல்லுவோம், சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கள் அம்மா தான் என் தங்கச்சிக்கும் அம்மா, எங்கள் அப்பா தான் என் தங்கச்சிக்கும் அப்பா. ஓகேங்களா, அப்போது இங்கே யாரை சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போது ஓகேங்களா 4ஓட ஓகேவா, சாரி இதில் தானே கொடுத்துருக்கேன். எஸ், இந்த 4ஓட சிப்ளிங்ஸ் யார், இந்த டூ யாரோட சைல்டெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இது என்னது, சிப்ளிங்ஸ். ஓகேவா, இப்போ ஒன்றும் இல்லை, 6ஓட ஓகேங்களா 6ஓட சிப்ளிங்ஸ் யார், 7. ஏன், ஓகேவா, ஏன், இது ரெண்டு பேர்த்துக்கும் ஓகேங்களா ஒரே பேரண்ட் தான். இதே 8 வந்து 6ஓட சிப்ளிங்ஸ் ஆகுமா, ஆகாது. ஏன், இது வந்து கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் பேரண்ட் ஆகும் தவிர பேரண்ட் ஆகாது. ஓகேங்களா, 7 மட்டும்தான் என்னவாகும், இந்த 6ஓட சிப்ளிங்ஸ் ஆகும், 8 ஆகாது. ஓகேங்களா, ஏன்னா இதோட பேரண்ட் யாரு, 3, இதோட பேரண்ட் யாரு, 3, 8ஓட பேரண்ட் யாரு, 7. அப்போ 8 வந்து 6ஓட சிப்ளிங்ஸ் ஆகாது, 7 மட்டும்தான் ஆகும். சிம்பிளாக சொல்ல போனால் என்னது, எந்த ரெண்டு பேர் சேம் பேரண்ட் இருக்காங்களோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிப்ளிங்ஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிள். அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நான் அதை டெஃபினிஷன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல, நீங்கள் அப்புறமேல் பார்த்துக்கோங்க நோட்ஸில். ஓகேவா, அடுத்தது என்னென்னா ஆன்செஸ்டர்ஸ். ஓகேங்களா, ஆன்செஸ்டர்ஸ் இப்போ நம்ம எழுதலாமா, ஒன்றும் இல்லை, இது வேணால் எழுதி வச்சிடுறேன் ஒரு தடவை ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தது. ஓகேங்களா, சிப்ளிங்ஸ் SIBLING. ஓகேங்களா, 6ஓட சிப்ளிங்ஸ் யாரு, 7. ஓகேவா, இது புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்னதுன்னா ஆன்செஸ்டர்ஸ். ஓகேங்களா, என்னது ஆன்செஸ்டர்ஸ், ANESTOR. ஸ்பெல்லிங் தப்பா, எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தான், நான் வேறு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா பண்ணுவேன். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு கரெக்ட் தான், மேபி தப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆன்செஸ்டர்ஸ். ஓகேவா, இப்போது ஆன்செஸ்டர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாமா. இப்போது எந்த ஒரு நோடு, ஓகேங்களா, இப்போது 8ஓட ஆன்செஸ்டர்ஸ்லாம் யாருன்னு கேட்டால் ஓகேங்களா அது சம்மந்தப்பட்ட எல்லா நோடுமே என்னென்னா ஆன்செஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போது 8ஓட ஓகேங்களா அந்த அது கோர்வையாக ஒன்று போயிருக்கும்ல, அது எல்லாமே என்னது ஆன்செஸ்டர்ஸ். இப்போது இந்த 8 எதனால லைக் ஃபார்ம் ஆச்சு, 7னால. ஓகேங்களா, இந்த 7 யாருனால ஃபார்ம் ஆச்சு,
3னால. ஓகேங்களா? இந்த 3 எப்படி ஃபார்ம் ஆச்சு? 1னால. ஓகேங்களா? இல்ல இன்னொரு வகையில என்ன சொல்லலாம்னா, இது நான் புரிஞ்சுக்கிட்டது. ஓகேங்களா? அந்த 8 எந்த அதோட பேரண்ட், அதோட பேரண்ட், அதோட பேரண்ட், அதோட பேரண்ட். ஓகேங்களா? அதோட பேரண்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு போறதா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஓகேங்களா, ஆன்செஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு எங்க அப்பா இருப்பார். ஓகேங்களா? அவங்க அப்பாவுக்கு ஒரு அப்பா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு ஒரு அப்பா இருப்பாங்க. கரெக்டா? இல்லை அம்மாவை கூட எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் அந்த மெயிலை வச்சு போறேன். ஃபெமினிஸ்ட்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? பட் அந்த நம்ம போறோம் பார்த்தீங்களா, அதை கால்குலேட் பண்ணிட்டே போறோம் பார்த்தீங்களா. ஏன் எங்க அப்பாவுக்கு ஓகேங்களா தம்பி இருந்திருப்பாங்க, அதெல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது. அவங்க அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா, அவங்க அப்பா, அப்படியே போறது பார்த்து தான் அதை கால்குலேட் பண்றது ஆன்செஸ்டர்ஸ். இங்கேயும் சேம் தான். இங்க பார்க்கலாமா? இப்போ 5யோட ஆன்செஸ்டர்ஸ்ல யார் வருவா? 2 வருவாங்க, 1 வருவாங்க. ஓகேங்களா? இப்போ 6ஓட ஆன்செஸ்டர்ஸ்ல 7 வருவாங்களா? கிடையாது. 2 வருவாங்களா? கிடையாது. ஏன்? அது கனெக்ஷனே இல்லை. தெரியுதா? அதை சொன்னல, அவங்க இதெல்லாம் அவங்க தம்பி கணக்கில் வந்துருவாங்க. ஓகேங்களா? அதனால ஆன்செஸ்டர்ஸ்ல கணக்கில் வராது. இப்போ 6ஓட ஆன்செஸ்டர்ஸ்ல 3 வருமா? வரும். 1 வருமா? வரும். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ 8 இருக்கு. ஓகேங்களா? 8ல் ஓகேங்களா ஆன்செஸ்டர்ஸ் லிஸ்ட்ல 6 வருமா? வராது. 7 வருமா? வரும். 3 வருமா? வரும். 1 வருமா? வரும். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? இதுதான் ஆன்செஸ்டர்ஸ். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடலாமா? ஆன்செஸ்டர்ஸ். ஓகேங்களா? 8 ஆன்செஸ்டர்ஸ் லிஸ்ட். ஓகேங்களா? 8ஓட ஆன்செஸ்டர் லிஸ்ட்ல யார் யார் வருவா? 7 வருவாங்க. ஓகேங்களா? என்ன வரும்? 3 வரும் அண்ட் 1 வரும். ஓகேங்களா? இது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறையா பக்கம் அந்த இது நம்ம கீழே காப்பி பண்ணி போட்டு இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இருக்கும். டெசண்டன்ட்னு DESCAN DANT. ஓகேங்களா? மேபி நான் ப்ரொனன்சியேஷன் தப்பாக பண்ணலாம், எனக்கு அது வாய் திக்கும் சின்ன வயசுலேருந்தே. ஓகேங்களா? ஸோ அதனால நான் எழுதிடுறேன் DESCACEN. ஓகேங்களா? டெசண்டன்ட். ஓகேங்களா? டெசண்டன்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டெசண்டன்ட்லாம் என்னன்னா, ஓகேங்களா, இப்போ 1ஓட ஓகேங்களா டெசண்டன்ட்னு என்னன்னு கேட்டேன்னா, அது சார்ந்தப்பட்ட எல்லாருமே ஓகேங்களா என்னன்னா டெசண்டன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்னா ஓகேங்களா, என்னோட டெசண்டன்ட்னு யாருன்னு கேட்டால் என் சொந்தக்காரன் எவன் இருந்தாலும் அவன் யாரு? என்னோட டெசண்டன்ட் தான். ஏன்னா அவன் ஏதோ ஒரு வகையில் எனக்கு சொந்தம். கரெக்டா? இதே எங்கள் நெய்பர் இருக்காங்க ஓகேங்களா, அவங்க ஓகேங்களா எனக்கு சொந்தமாகுமா? கிடையாது. ஏன்? அவங்க என்ன ரத்த சொந்தத்திலே வரமாட்டாங்க. அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? அவங்களா வரமாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நான் இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு ஓகேங்களா யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா, எனக்கு கீழே இருக்கவங்க தான் என்னோட டெசண்டன்ட்டாக வருவாங்க தவிர எனக்கு மேலே இருக்கிறவங்க வரமாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு கீழே இருக்கவங்க தான் என்னோட டெசண்டன்ட்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அப்பா இருக்காரு. ஓகேங்களா? எங்கள் அப்பாவோட டெசண்டன்ட் லிஸ்ட்டில் யார் வருவாங்கன்னா, நான் வருவேன். ஓகேங்களா? என் தங்கச்சி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி என்னோட பிள்ளைங்க வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி என் தங்கச்சியோட பிள்ளைங்கலாம் வரலாம். ஆனால் எங்கள் அப்பாவோட லிஸ்ட்டில் எங்கள் தாத்தா வருவாங்களான்னு கேட்டால் வரமாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே இங்கே வச்சு பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் அந்த நான் சொன்ன அந்த கணக்கில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேங்களா? இப்போ இந்த 3யோட டெசனன்ட் எதுலாம் கேட்டால் அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே. ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே என்னது? அதோட டெசனன்ட். ஓகேங்களா? இப்போ அதுக்குள்ள யார் வருவா? இப்போ இது வந்து என் தங்கச்சின்னு வைங்களேன். என் தங்கச்சியோட பசங்க, அதுக்கப்புறம் அவங்க பசங்க எல்லாமே வரும். இது வந்து இதோட பேரண்ட், அதாவது எங்க அப்பாவோட பேரண்ட் வந்து டெசனன்ட்ல வருவாங்களான்னு கேட்டா வரமாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எங்க கொள்ளு தாத்தா இவர் இருக்காருன்னு வைங்களேன், இவரோட டெசனன்ட்ல யார் வருவா? இந்த டோட்டல் ஃபேமிலியே வரும். ஓகேங்களா? அப்போ அந்த ரூட் நோடோட டெசனன்ட் கேட்டா எல்லாமே வரும். இதே நடுவுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு நோடு கேட்குறாங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே தான் வரும் தவிர அதுக்கு மேலே இருக்கிறதுலாம் வராது. இதுதான் என்னது? டெசனன்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ரூட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், லீஃப்னா என்னென்னு பார்த்துருக்கோம், டெப்த்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஹைட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், சப்ட்ரீனா என்னென்னு பார்த்துருக்கோம், சிப்ளிங்ஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம்,
அஸ் ஆன்செஸ்டர்ஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம், டெசனடென்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நோன்னா என்ன, லீஃப்னா என்ன, ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்னது, எதெல்லாம் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், எதெல்லாம் நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் என்னென்னா இதுதான், ட்ரீஸ். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஓகேங்களா, நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோவை மட்டும் ஒரு டைமுக்கு 2 டைம் பார்த்துருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் எந்த ஒரு கோடு பார்த்துருக்க மட்டும் பியூர் அண்ட் பியூர் தியரி மட்டும் தான் பார்த்துருப்போம். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேனோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் மீறி ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் கமெண்ட்ஸ்லேயும் சரி, இல்லை டிஎம்ஸ்லேயும் சரி. ஸோ ஆக்சுவலாக நான் ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கும் போது அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சமாச்சும் சிரிப்பு லைக் ஒரு ஸ்மைல் கொடுக்குது என் ஃபேஸில். ஓகேங்களா? ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஓகேங்களா? ஸோ கீப் கோடிங் கைஸ். பை பை.